அருளானந்தருடைய கொடியேற்று விழாவை துவக்க வேளையில் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் வரங்கள் கொடைகளுக்கெல்லாம் நன்றி கொடுக்கிறோம். இது ஒரு நன்றியின் விழா. நாம் ஒவ்வொருவரும் இறைவனை சார்ந்தவர்களாக வாழவும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் பொருளியாக பெற்றுக்கொண்ட நலன்கள் வரங்கள் நன்றியாகும் தொடர்ந்து இறை பரவப்பினால் தரும்படியாக மன்றாடி இப்பொழுது இந்த கொடியை நம்முடைய பாளையங்கோட்டை மேலாள் ஆயர் பாசமிகு ஜோர்பால் அவர்கள் ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்துவார்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியிருக்கும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவ நாட்களில் இக்கொடியோல் காணுபவர் அனைவரும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவுக்கு இரத்தம் சிந்தி சாட்சி பகர்ந்த எங்கள் பாதுகாப்புடைய ஜான் பிபிரிட்டோ அல்லது அருளானந்தரை நினைவு கூர்ந்து அவரது முன்மாதிரி குறிப்பாக அவருடைய விசுவாச வாழ்வை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். அழகின் செழுமையே அருளானந்தரே, அருளின் செழுமையே அருளானந்தரே, ஆண்டவர் பதம் சென்ற பாரத மணியே வாழியவே, அருளின் செழுமையே அருளானந்தரே, தமிழ் மண்ணிலே தாகம் கொண்டு தன்னையே தந்த தியாகினியே, தமிழ் மண்ணிலே தாகம் கொண்டு தன்னையே தந்த தியாகினியே, ஆண்டவர் பதம் சென்ற பாரத மணியே வாழியவே, அருளின் செழுமையே அருளானந்தரே. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க, புனித அருளானந்தரே, புனித அருளானந்தரே, புனித அருளானந்தரே.
நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் பக்தியோடு நாம் ஜெயிப்போம். நம்முடைய பாதுகாவலர் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அருள் கொடைகளுக்காக நன்றி சொல்லி தொடர்ந்து அவருடைய பராமரிப்பை நாளும் பெற்றுக்கொள்ள மன்றாடுவோம். ஒரு மன்னன் பக்கத்து நாடு மீது படையெடுத்து சென்று அந்நாட்டை பிடித்தால் அங்கு தன் அதிகாரம் வந்து விட்டதாக குறிக்கும் வகையில் தனது கொடியை பறக்க விடுவான். அதே போன்று திருவிழா நடக்கும் நாட்களில் அந்த ஊர் முழுவதையும் இறைவன் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதை உணர்த்த ஆலயங்களில் கொடியேற்றம் நடத்தப்படுகிறது. இது மக்கள் மனநிலையில் மாற்றம் ஏற்படுத்தவும் திருவிழா நாட்களில் தங்களை முழுமையாக வழிபாட்டில் பங்கு கொள்ளவும் அழைப்பு விடுக்கிறது. கொடியேற்றிய பிறகு கொடிமரம் ஆசீர்வாதமாக மாறுகிறது. கொடிமரம் என்பது இறைவனுக்குள் ஓர் இணைப்பு பாலமாக இருக்கிறது. இந்நிகழ்வு உயிர்களையும் அறத்தையும் உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவதை உணர்த்துகிறது. கொடிமரம் வானளவு உயர்த்தப்படுவது போல திருவிழா காலத்தில் நமது உள்ளங்களும் சிந்தனை செயல்களும் பாலை மறைமாவட்ட மேலாயர் ஜூர் பாலாஜி அவர்கள் இந்த கொடி ஏற்றி நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். கொடியேற்றுவார்கள். நாம் அவரோடு இணைந்து நம்மையே வழியாக ஆர்வலத்தை ஒப்புக் கொடுப்போம்.
வழிகாட்டி ஒளியேற்ற இன்னும் பல குருக்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளராகிய ஆண்டவரை மன்றாடியருளும். துன்பத்தாலும் நோயாலும் வறுமையாலும் நலிந்து வாழும் ஏழை மக்கள் மீது இரக்கமாயிரும். அனைவர் நடுவிலும் கிறிஸ்துவின் அன்பும் அமைதியும் நிலைத்து நிற்பனவாக. புனித அருளானந்தரே, எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவியர், மக்கள் அனைவரையும் உமது பாதுகாவலில் வைக்கிறோம். அவர்கள் எல்லாரும் நம் ஆண்டவர் கிறிஸ்துவின் அன்பில் எல்லா நலன்களையும் பெற்று பரமத்தந்தையின் திருவுளத்துக்கு அமைந்து புனிதர்களாய் வாழ்ந்து என்றும் மாறாத பேரின்ப வாழ்வுக்கு வந்து சேர செய்தருளும். ஆமீன். புனித அருளானந்தர் நவநாள் ஜெபம். செந்தமிழ் நாட்டிலே இயேசுமரி போதிக்க வந்த மகிமை நிறைந்த அப்போஸ்தலரே, சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிகுந்த புனித அருளானந்தரே, எங்களை கருணையுடன் நோக்கியருளும். எங்கள் குடும்பங்கள், உற்றார் உறவினர் மீதும் மாந்தர் அனைவர் மீதும் இறங்கியருளும். இறைவனின் குரலுக்கு இடைவிடாது செவிசாய்த்த உமது வியப்புக்குரிய பிரமாணிக்கத்தையும் கடின பயணங்களை மேற்கொண்டு வேதனைகள் துன்பங்களை தாங்க உம்மை தூண்டின தளராத ஊக்கத்தையும் எண்ணி உம்மை புகழ்கிறோம். உமது இதயத்தில் பற்றியெறிந்த அன்புத்தி எங்கள் இதயத்திலும் பற்றியெறிய செய்தருளும். மீட்பு பணியினை நாங்களும் மனமோந்து நிறைவேற்ற எங்களை தூண்டியருளும். மகிமை நிறைந்த பாதுகாவலரே, மரவ நாட்டின் நல்ல ஆயரே, உம்முடைய உழைப்பையும் ஜெப தவங்களையும் வீர தியாகத்தையும் முன்னிட்டு இறைவனிடமிருந்து நாங்கள் கேட்கும் மன்றாட்டை பெற்று தந்தருளும். ஆமேன். குரல் கேட்போ அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். வருவோம், இறைவன் குரல் கேட்போ அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். வயிற்றில் தனக்கென தெரிந்தார், பெயரை சொல்லி இன்று நம்மை அழைத்தார். தாயின் வயிற்றில் தனக்கென தெரிந்தார், பெயரை சொல்லி இன்று நம்மை அழைத்தார். சிலுவை வழியை தினமும் நினைத்து நெஞ்ச கோவிலில் நாம் தாங்குவோம். சிலுவை வழியை தினமும் நினைத்து நெஞ்ச கோவிலில் நாம் தாங்குவோம். உள்ளங்கள் ஒன்றாகும் இந்நாளிலே, உறவு மலர்ந்திடும் இந்நாளுமே. உள்ளங்கள் ஒன்றாகும் இந்நாளிலே, உறவு மலர்ந்திடும் இந்நாளுமே. இறைவன் அரசை இங்கமைப்போம், அவர் சொல்வதெல்லாம் செய்ய கூடி வருவோம். வருவோம், இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். குத்துவிளக்கு ஏற்றுதல். ஒளியின் விடிவு இருளின் முடிவு.
ஒளி தோன்றுக என்பது கடவுளின் முதல் பேச்சு. இறைமகன் இயேசு ஒளியாக வந்து நமது பாவங்களுக்காக மரித்தார். அதன் இருளில் இருக்கும் நமக்கு மீட்பின் ஒளியை காட்டினார். ஜூபிலி ஆண்டில் திருப்பயணிகளாகிய நாம் மீட்பின் ஒளியை கண்டிட ஒளி ஏற்றுவோம். இருளின் வழியிலிருந்து விலகி ஒளியின் பாதையில் திருப்பயணிகளாகிய நம்மை பயணிக்க அழைப்பு விடுத்து முதல் திரியினை ஏற்ற நமது பாசமிகு ஆயர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நற்காரியங்களை செய்து நன்மைகளை நமதாக்கி கொள்ள வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டு இரண்டாம் திரியினை ஏற்ற அருட்சகோதரி சீலா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஒளி இருளில் ஒளிர்ந்தது. இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. என்னாலும் ஒளி என்னும் வெற்றி பாதையில் பயணிக்க அழைப்பு விடுத்து மூன்றாம் திரியினை ஏற்ற புனித அருளானந்தர் அன்பியத்தை சார்ந்த திருவாளர் சுவாமிநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். நாமும் இயேசுவின் வழியில் சென்று வெற்றி என்னும் ஒளியை காண அழைப்பு விடுத்து நான்காம் திரியை ஏற்ற புனித ஜான் போஸ்கோ அன்பியத்தை சார்ந்த குரூஸ் மோகன் ராஜையா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்ற யோவானின் வார்த்தைக்கு ஏற்ப இறைமகன் இயேசு என்னும் ஒளியை தேடி செல்ல வழி தேடி ஒளியேற்ற ஐந்தாம் திரியை ஏற்ற புனித வனத்து சின்னப்பர் அன்பியத்தை சார்ந்த ஜான் செபாஸ்டின் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். செம்மண்ணின் புனிதர், மரவநாட்டு மாணிக்கம், நம் பங்கின் பாதுகாவலர் புனித அருளானந்தர் திருவுருவத்திற்கு நமது பங்கு தந்தையர்கள் மாலை அணிவிப்பார்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கடவுளின் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. செம்மன் புனிதர், மரவநாட்டு மன்னர், நம் பங்கின் பாதுகாவலர் புனித அருளானந்தர் ஆலய 71ஆம் ஆண்டு பெருவிழா திருப்பலிக்கு வருகை புரிந்திருக்கும் மேனாள் மேதகு ஆயர் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் மற்றும் பெரும் மகிழ்வுடன் கூடியிருக்கும் பங்கு மக்கள் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் உள்ளம் மகிழ்கின்றோம். அனைவருக்கும் புனித அருளானந்தர் அன்பியம், புனித ஜான் போஸ்கோ அன்பியம் மற்றும் புனித வனத்து சின்னப்பர் அன்பியங்கள் சார்பாக பெருவிழா வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மரவநாட்டு மாணிக்கம், நம் பங்கின் பாதுகாவலர் புனித அருளானந்தர் போர்ச்சுகல் நாட்டின் தலைநகரான ஸ்பெயினில் பிறந்தார். அதே நகரில்தான் கோடி அற்புதர் புதுவை அந்தோணியாரும் பிறந்தார் என்பது பெருமையே.
புனித அருளானந்தர் அரண்மனையில் வளர்ந்த நிலையில் அவ்வாழ்வை விரும்பாமல் தனது 15ஆம் அகவையில் உலகை துறந்து இறைவனுக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து இயேசு சபையில் இணைந்து இயேசுவின் மறையை போதிக்க இந்தியாவிற்கு வந்து மறவ நாட்டு மண்ணோடும் மக்களோடும் தன்னையே இணைத்து கொண்டு மறவ நாட்டு மண்ணையே சிவந்த மண்ணாக மாற்றியவர் நம் புனிதர். நம் புனிதரின் வாழ்வை பின்பற்றி மறை சாட்சியாய் இல்லாமல் போனாலும் இறையாட்சியை இறுக பிடிக்க நம் சமுதாயத்திலும் நம் வீட்டிலும் பணிபுரியும் இடங்களிலும் மற்றும் நம் பங்கிலும் இறைப்பணி ஆற்ற முயலுவோம். அதற்கான இறையருள் வேண்டி திருப்பலியில் இணைவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை, குறிப்பாக நம்பிக்கைக்கு விரோதமான எதிர்நோக்குக்கு எதிரான பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் நாட்டில் உமது மீட்பின் நற்செய்தி அறிவிக்க புனித ஜான் தி பெரிட்டோவின் இதயத்தை உம்மீதும் மக்கள் மீதும் கொண்ட குன்றா அன்பினால் நிரப்பினீரே. எங்கள் பாதுகாவலர் புனித அருளானந்தருடைய சாட்சியத்தாலும் பரிந்துரையாலும் உறுதிப்படுத்தப்பட்டு நற்செய்தியை நாங்கள் சுவைத்து மகிழவும், எங்களோடு வாழும் மக்களுக்கு அதை துணிவோடு அறிவிக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பெரிய போராட்டத்தையே மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள். எனவே எதிர்நோக்கை இழந்து விடாதீர். எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை திருவசனங்கள் 32 முதல் 39 முடிய. சகோதர சகோதரிகளே, முன்னைய நாட்களை நினைவு கூறுங்கள். நீங்கள் ஒளி பெற்ற பின் உங்களுக்கு நேரிட்ட துன்பம் நிறைந்த போராட்டத்தை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள். சில வேளைகளில் நீங்கள் இகழ்ச்சிக்கும் வேதனைகளுக்கும் ஆளாகி வேடிக்கை பொருளானீர்கள். வேறு சில வேதனைகளில் இந்நிலைக்கு ஆளானோரின் துன்பங்களில் பங்கு பெற்றீர்கள். கைதிகளுக்கு பரிவிரக்கம் காட்டினீர்கள். உங்கள் உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட்ட போதும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டீர்கள். ஏனெனில் சிறந்த நிலையான உடைமைகள் உங்களுக்கு உள்ளன என்பதை அறிவீர்கள். உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள். இதற்கு மிகுந்த கைமாறு உண்டு. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை. இன்னும் மிக மிக குறுகிய காலமே இருக்கின்றது. வர இருக்கிறவர் வந்துவிடுவார். காலம் தாழ்த்த மாட்டார். நேர்மையுடன் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வு அடைவார். எவராவது பின்வாங்கி செல்வாரென்றால் அவரில் நான் மகிழ்ச்சியுறேன். நாமும் பின்வாங்கி சென்று அழிவுறுவோர் அல்ல, மாறாக நம்பிக்கையும் வாழ்வையும் காத்து கொள்வோர் ஆவோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். நாம் போற்றவும் புகழவும் தகுதியானவர். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள்.
திருநாமத்தை போற்றுங்கள். அவர் மகிமையுள்ள ஆலயத்தில் போற்றுங்கள். அவர் மாட்சியுள்ள திருநாமத்தை போற்றுங்கள். அவர் மகிமையுள்ள ஆலயத்தில் போற்றுங்கள். என்றென்றும் எல்லோர்க்கும் மேலாக வாழ்த்துங்கள். ஆண்டவரை போற்றுங்கள். என்றென்றும் எல்லோர்க்கும் மேலாக வாழ்த்துங்கள். ஆண்டவரை போற்றுங்கள். தினம் அவர் அரசின் அரியணை மேல் ஆண்டவரை போற்றுங்கள். படைப்பு அனைத்தும் படைத்த தேவன் புகழை பாடுங்கள். மகிமை மாண்பு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள். படைப்பு அனைத்தும் படைத்த தேவன் புகழை பாடுங்கள். மகிமை மாண்பு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். வானம் காற்றும் மழையும் உம்மை வாழ்த்தட்டும். ஆறுகளே குன்றுகளே போற்றட்டும். வானம் காற்று மழையும் உம்மை வாழ்த்தட்டும். ஆறுகளே குன்றுகளே போற்றட்டும். ஆண்டவரின் எல்லாவித படைப்புகளே வாழ்த்துங்கள். ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரின் எல்லாவித படைப்புகளே வாழ்த்துங்கள். ஆண்டவரை போற்றுங்கள். தினம் அவர் அரசின் அரியணை மேல் ஆண்டவரை போற்றுங்கள். படைப்பு அனைத்தும் படைத்த தேவன் புகழை பாடுங்கள். மகிமை மாண்பு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள். படைப்பு அனைத்தும் படைத்த தேவன் புகழை பாடுங்கள். மகிமை மாண்பு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். நாம் போற்றவும் புகழவும் தகுதியானவர். நாம் போற்றவும் புகழவும் தகுதியானவர். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஏழு 4 இறை திருவார்த்தைகள் 26 34 வரை. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கின்றார். அவர் எதுவும் செய்யாமலேயே நாள்கள் நகர்ந்து செல்கின்றனர். அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கின்றது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கின்றது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகின்றார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த உவமையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரியதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவிற்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறிவு திறமைக்கேற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்து உரைத்து வந்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் பங்கு தந்தரோடு இணைந்து என்னுடைய திருவிழா கொடியேற்ற வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் திருப்பலி ஒப்புக் கொடுப்பதற்கு அனுமதி அளித்த அன்பு ஆயர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. பங்கு தந்தை அவர்களுக்கும் பேரவை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் அனைவரும் அறிவது போல இந்த ஆண்டு நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற கருத்திலே யுபிலி ஆண்டாக இருக்கக்கூடிய காலச்சூழலில் நாம் சிந்தித்து ஜெபித்து வாழ்வதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். ஒரு மனிதன் உணவின்றி 7 நாட்கள் உயிர் வாழலாம். தண்ணீரின்றி 10 நாட்கள் வாழலாம் என்று கூறுகிறார்கள். காற்று இன்றி 6 மாதங்கள் நாம் வாழ முடியும். ஆனால் எதிர்நோக்கு இன்றி நாம் வாழ இயலாது. பழைய தமிழிலே எதிர்நோக்கை நம்பிக்கை என்று சொன்னோம். இப்பொழுது நம்பிக்கை என்ற புதிய வார்த்தை விசுவாசத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஆக எதிர்நோக்கு, நாம் எதையோ எதிர்நோக்கி இருக்கிறோம். முதல் வாசகத்திலே நாம் வாசியை கேட்டது போல நாம் காணாததை எதிர்நோக்கி இருக்கின்றோம். இப்போது சின்ன பாப்பா எங்கள் சித்தப்பா சிங்கப்பூர்லேருந்து வருவார், எங்கள் சித்தப்பா சிங்கப்பூர்லேருந்து வருவார், நான் எதிர்நோக்கி இருக்கிறேன், காத்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வருவார், லட்டு வாங்கிட்டு வருவார் அப்படின்னு அந்த பாப்பா எதிர்நோக்கி இருக்கிறாள். பார்க்கல, சித்தப்பா பார்க்கல. எதிர்நோக்கு என்பது நாம் பார்க்க முடியாத இயலாத இந்த நேரத்தில் காண முடியாத ஒன்றுக்காக நாம் ஏங்கி எதிர்நோக்கி இருப்பது தான். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுலுடைய 4வது அதிகாரம்
18வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கலாம். ரோமையர் 4:18. ஆக அவர் பார்க்கவில்லை, பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டை பார்க்கவில்லை, பார்க்க கொடுத்து வைக்கவில்லை. ஆயினும் எதிர்நோக்கோடு செயல்பட்டார், முனைந்து செயல்பட்டார். அதே போன்று கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட 2வது திருமுகம், கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட 2வது திருமுகம் 4வது அதிகாரம் 18வது வசனம். காண்பவை பற்றி அல்ல, காணாதவை பற்றி. காண்பவை முடிந்து போகும். அபிலா தெரசம்மாள் புனித சொல்லுவார்கள், எவ்ரிதிங் passes, only God alone remains. அனைத்தும் கடந்து போகும், ஆண்டவர் மட்டுமே நிலைத்திருப்பவர். ஆகவே அந்த வகையிலே இது நோக்கி இருப்பது நமக்கு கிடைக்கும் என்ற அந்த எண்ணத்தோடு நாம் நம்முடைய பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கின்றோம். முதல் வாசகத்தில் வாசிக்கிறோம், எபிரேயருக்கு 11:1 அதை தான் நம்ம வாசிக்க கேட்டோம். ஆக கிறிஸ்துவ வாழ்வில் நாம் எதிர்நோக்கி என்ன இருக்கின்றோம்? அந்த பாப்பா சித்தப்பா சிங்கப்பூர்லேருந்து வருவார், எனக்கு கேக்கு மிட்டாய் நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவார் அப்படின்னு எதிர்நோக்கி இருக்கிறார். இப்போ கிறிஸ்துவ வாழ்வை நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம். எதை பற்றி எதிர்நோக்கி இருக்கிறோம்? என்னம்மா? மீட்பு, நிலை வாழ்வு, கிறிஸ்து. ஆகவே நாம் அனைவரும் அந்த நிலை வாழ்வை நோக்கி இன்னும் பார்க்கல, தொடங்கிவிட்டாலும் அது நிறைவு பெறுவது இந்த உலக வாழ்வு முடிந்த பிற்பாடு தான். ஆகவே நம்முடைய இந்த எதிர்நோக்கு திருப்பயணத்திலே நம்ம கண்முன் இருப்பது அந்த நிலை வாழ்வு அல்லது கிறிஸ்து என்று சொல்லலாம். இறைவனோடு ஒன்றித்திருக்கக்கூடிய ஒரு வாழ்வு. இந்த நிலை வாழ்வு அல்லது மீட்பு பதவியாலோ பணத்தாலோ பகட்டாலோ அந்தஸ்தாலோ அதிகாரத்தாலோ நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவை சில சமயங்களில் அது இடையூறாக இருக்கலாம், தடையாக இருக்கலாம். அந்த செல்வமுள்ள அந்த இளைஞன் நிலைவாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னபோது இயேசு என்ன சொன்னார் என்று தெரியும். அவன் அதிகமான பற்று கொண்ட காரணத்தினால் அவன் தலை குனிந்து சென்று விட்டான். ஆக கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இறைவன் அந்த காலத்தில் இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி அவர்களுக்கு கானான் நாடு சொந்தமாகும் என்று சொன்னார். ஆகவே அந்த கானான் தேசத்தை நோக்கி மோயிசே தலைமையிலே அவர்கள் கடந்து செல்கிறார். பலவிதமான இன்னல்கள், இடைஞ்சல்கள், சோதனைகள், வேதனைகள் அனைத்தையும் அவர் கடந்து செல்வதற்கு ஆண்டவர் அவர்களோடு பயணிக்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் அருமையாக பதில் சொன்னது போல நாம் அனைவரும் இறைவன் எனக்கு மீட்பு தருவார், ஏன்னால் எனக்காகத்தான் அவர் சிலுவையிலே தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். என்னை கேட்டு அவர் உயிரை கொடுக்கவில்லை. நான் வாழ வேண்டும், அதுவும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்ற கருத்திற்காக அவர் தன்னையை கொடுத்தார். அவர் நிச்சயமாக எனக்கு மீட்பு தருவார். அவர் மகன் இயேசு கிறிஸ்து எனக்காக தன் உயிரையே கொடுத்தார். ஆகவே நான் அவருடைய பாஸ்கா மறைப்பொருளான பிறப்பு இறப்பு உயிர்ப்பு என்ற பாஸ்கா மறைப்பொருளில் நான் பங்கெடுத்தேன் என்றால், ஞானஸ்நானத்திலே நாம் புனித ரோமைகள் நிருபத்திலே பவுலர் சொல்வது போல நாம் கிறிஸ்துவோடு மரித்தோம், கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுகின்றோம். ஞானஸ்நானத்தில் அந்த திருமுழுக்கிலே ஆக அந்த பாஸ்கா மறைபொருளான கிறிஸ்துவோடு நாம் இணைந்து வாழுகின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு மன்னிப்பு அளித்து நாம் எதிர்நோக்குகின்ற அந்த மீட்பை, இறை அரசியல் நுழையும் பாக்கியத்தை அவர் நமக்கு நிச்சயமாக தருகின்றார். அந்த மீட்பு நாம் வாசிக்க கேட்டது போல தொலைவில் இருக்கலாம், ஆனால் இறுதி கட்டத்திலே எனக்கு கிடைக்கும் என்ற எண்ணம் நம்மை உந்தி தள்ளுகிறது. அன்னை மரியாள் சிலுவை அடியிலே இருந்தார்கள், தொலைநோக்கு பார்வையோடு இருந்தார். என்னுடைய மகன் உலக மீட்புக்காக தன் உயிரை கொடுக்கிறார். ஆகவே அவர்கள் காத்திருந்தார்கள்.
திருப்பாடல் 23:4, திருப்பாடல் சாம் சங்கீதம் 23:4. அங்கேயும் நேரமாகிறது. அங்கேயும் நாம் பார்க்கின்றோம் அந்த எதிர்நோக்கோடு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மனநிலையை அங்கு நாம் வாசிக்கலாம். போதுமா? அவ்வளோதான். நாலு டக்கு டக்குன்னு அடைமையாக வாசிக்கிறீங்க. வெரி குட், பாராட்டுக்கள். ஆக நல்லாயன் ஆடுகளை அழைத்து சொல்கின்ற பொழுது அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை. என்னுடைய ஆயன் என் நல்ல தண்ணி இருக்கிற இடத்துக்கு பசும்புல் தறக்கிட்டு செல்வார். அப்போ நல்லாய் என்னோடு இருக்கின்ற பொழுது, மனிதர்களாக நம்மோடு இருக்கின்ற பொழுது நான் யாருக்கும் எதற்கும் பயப்பட தேவையில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் அஞ்ச தேவையில்லை. இதனால் அந்த எதிர்நோக்கு நம் உள்ளத்திலே ஆழமாக உணர்த்தப்பட்டுள்ளது. இந்த எதிர்நோக்கு மீண்டுமாக புனித பவுலடியார் ரோமேயருக்கு எழுதிய நிருபத்தில் 5வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். அவர் தூய ஆவியினால் நம்மை நிரப்பி எப்பொழுதும் நாம் ஏமாற்றம் பெறாமல் இருக்கக்கூடிய எதிர்நோக்கை நமக்கு தருகின்றார். 5வது அதிகாரம் 5வது வசனம். இந்த ஒருபோதும் அந்த கருத்து, அந்த தலைப்பில் தான் நம்முடைய எளிமை மிகு திருத்தந்தை பாப்பரஸ்டர் பிரான்சிஸ் அவர்கள் எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் என்ற தராது என்ற தலைப்பில் அந்த திருத்தூதுரையை அவர்கள் நமக்கு மே மாதம் 9ஆம் தேதி 2024 வழங்கியிருக்கிறார்கள். ஆக திருத்தந்தை அவர்கள் இந்த 2025வது ஆண்டு ஜூபிலிக்காக தயாரிக்கப்பட்ட அந்த நூல் பார்க்கின்ற பொழுது அவர்கள் அங்கு 2024 டிசம்பர் 24 ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரியும். டிசம்பர் 24ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஆண்டு 2026 ஜனவரி 6 வரைக்கும் இந்த யுபிலி ஆண்டை கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த யுபிலி ஆண்டு கருப்பொருளாகத்தான் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற கருத்தை கொடுத்து சில முக்கியமான கருத்துக்களை உள்ளடக்கியதை நான் ஓரிரு வரிகளிலே சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, துன்பத்தில் உழலும் மக்களுக்கு நாம் எதிர்நோக்கின் சின்னமாக இருக்க வேண்டும். பயப்படாதம்மா ஐயா, பயப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாகும், என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு செய்கிறேன், கவலைப்படாதீங்க என்று சொல்லுகின்ற பொழுது அத்தகைய ஒரு வருத்தமான கஷ்டமான சூழல் இருப்பவர்களுக்கு நாம் இந்த வார்த்தைகளை சொல்லி அவர்கள் எதிர்நோக்குடன் வாழக்கூடிய ஒரு அருங்குறியாக நாம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். இரண்டாவது, போர், சீதோஷ்ண நிலை, தொற்று நோய் மற்றும் கலவரங்களை தவிர்ப்பதற்கான முயற்சிகளை எடுப்பதன் மூலமாக நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்பதனை உலகிற்கு நாம் பறைசாற்ற முடியும். மூன்றாவதாக, உணவு நீர் இன்றி உலகில் வாழும் கோடிக்கணக்கான மக்களுக்கு உதவக்கூடிய வகையிலே நாம் முன் வருகின்ற பொழுது, சிறப்பாக உலக நாட்டு தலைவர்கள் முன் வருகின்ற பொழுது அவர்கள் அந்த எதிர்நோக்கை அந்த பசி பட்டினியிலே வாடுகின்ற மக்களுக்கு வழங்க முடியும். இறுதியாக, ஏழை நாடுகளில் கடனை மன்னித்தல், சிறையில் வாழும் மக்களுக்கு மன்னிப்பு கொடுத்தல். திருத்தந்தை அவர்கள் இது மிக முக்கியமாக சொல்கிறார்கள். உலக நாடுகள் எப்படி எடுத்துக்கொள்ளுமோ என்னமோ தெரியாது, ஆனால் வழக்கமாக யுபிலி ஆண்டிலே பழைய பார்க்கின்றோம், கடனாளிகளை நாம் மன்னிக்க வேண்டும் என்று, ஏழைகளுக்கு நாம் உணவு கொடுக்க வேண்டும், அவர்களும் சக மனிதர்கள்தான், தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது, இறைவனுக்கு மட்டுமே உயிரை கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரம் உண்டு, மனிதர்களுக்கு இல்லை. இது போன்ற கருத்துக்களை எல்லாம் சொல்கின்ற பொழுது அந்த மக்களுக்கு எதிர்நோக்கோடு எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு மனநிலை உருவாவதற்கு நாம் கருவிகளாக செயல்படுகின்றோம். உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினச்சி பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கை நிலை நான் நினச்சி பார்க்குறேன். என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது? 8 பேர் நாங்கள் வாடகை வீடு. உங்கள் பிள்ளைலாம் கரண்ட்டில் குழல் வேலைகள் படிக்கிறேன். நாங்கள்லாம் சீமனாவில் படித்தோம் 8 பேரும். இப்போ அக்கா பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்கள்லாம்
வசதியாக இருக்கிறாங்க. நாங்கள் 6 மைல் நடந்து போனோம் டெய்லி 6 வருஷம் சென்ட் ஜோசப்ஸ்க்கு. உங்கள் பிள்ளைகளாம் டர்ரு காரு போயிட்டுருக்குறீங்க. எங்கள் வீட்டில் அப்படி தான் போயிட்டுருக்காங்க. நான் சொல்லுவேன் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம், அவர் நாம் இருந்த நிலை உணர்ந்தோம் என்றால், நாம் இருந்த நிலை இன்றைக்கு இருப்பவர்களுக்கு நாம் எதிர்நோக்கு கொடுக்கும் கருவிகளாக செயல்பட முடியும். பல சமயங்களில் சிலர் மறந்து விடுகிறார்கள். என்னுடைய முன்னைய நிலை என்ன, எவ்விதமாக என்னை இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். அவருடைய இறை தலையீடுகள் என்று சொல்லுவோம் அல்லவா, ப்ராவிடன்ஸ். அவர் எப்படியெல்லாம் இறை தலையீடுகளோடு என்னை வழிநடத்தி இன்றைக்கு நானாக இருப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் அருள்மழை பொழிந்துள்ளார். இறைவன் எனக்கு இப்படி செய்கின்ற பொழுது நான் ஏன் அடுத்தவருக்கு என்னால் இயன்றதை செய்யக்கூடாது? இதுதான் கிறிஸ்தவ அனுபவம், கிறிஸ்துவில் வளர்வதற்கான முயற்சியின் அடையாளம். குண்டு சட்டிக்குள்ள கூரை ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது. நரி வளம் போனா இடம் போனா ஏன் மேலே விழுவக்கூடாது. இது கிறிஸ்தவ வாழ்வு அல்ல. அப்படி இருந்தாலும் அவர் மனுஷனாக வந்திருக்க வேண்டிய தேவையே இல்லை. சிலுவையில், அவமான சிலுவையில் அவர் சாக வேண்டிய தேவையே இல்லை. நமக்காக பிறந்தார், நமக்காக வாழ்ந்தார், நமக்காக நன்மைகள் செய்தார், நமக்காக உயிரை கொடுத்தார், நமக்காக உயிர்த்தெழுந்து நம்மோடு வாழ்கின்றார். கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்று சொல்கிற பொழுது அவர் கொடுக்கக்கூடிய அந்த அருள் ஆற்றலை, எதிர்நோக்கு தன்மையை, உறுதிப்பாட்டை நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குடும்பத்திற்காவது ஒருவருக்காவது வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும். இளைஞர் சொல்லுவான், வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை அல்ல. அது தன்னை மையமாக வைத்து கொடிகட்டி பரப்புது. அது கிறிஸ்துவுக்கு ஏற்புடையது அல்ல. நான் வாழ்வது ஒரு முறை, என்னால் வாழட்டும் பல தலைமுறை. பல தலைமுறை இல்லாட்டும் என்னால் வாழட்டும் ஒரு தலைமுறை. அதுவும் முடியலையா, ஒரு ஆள், என்னால் வாழட்டும் ஓர் ஆள். நீ நல்லா கணக்கு வருது, அந்த பாப்பா 2 மார்க்கில் ஃபெயிலாக போயிட்டா நீ என்ன பண்ணலாம்? சொல்லித்தரலாம், வெரி குட். நான் சொல்லிக் கொடுத்தா எனக்கு நேரம் போயிருமே, எனக்கு 2 மார்க் குறையுமே, முக்கியமல்ல. நீ 98 மார்க் வாங்க, 2 மார்க் வாங்கினாலும் ஒன்றும் உலகம் முடிய போகிறது கிடையாது. ஆனால் அங்கே வீட்டை நீ விளக்கேற்றுற, அம்மா அப்பாவுக்கு மகிழ்ச்சி கொடுக்குற, அவளுக்கு மகிழ்ச்சி கொடுத்து மேலும் 5வது 6வது 7வது படிப்பதற்கு நீ அவளுக்கு எதிர்நோக்கை தருகிறாய். புரியுதா? சொல்ல பிள்ளைகளுக்கு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். ஆக விதமாக நாம் நினைத்து பார்க்கணும். திருவிழாக்கள் நாம் ஆர்ப்பாட்டமாக கொண்டாடலாம், வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை. வெளி ஆடம்பரத்தோடு கொண்டாட்டத்தோடு பேண்டு செட்டோட வெடியோட முடிந்து விடக்கூடாது. என்னை தொட வேண்டும். ஒவ்வொரு திருவிழாவும் ஒரு கருத்து வாங்கக்கூடிய கருத்துக்களை ஒன்றாவது என் மனதை சுட வேண்டும். இறுதியாக அன்புக்குரியவர்களே, யூபிலி ஆண்டை பற்றி நான் சொல்ல தேவையில்லை, நேரமாகும். அதாவது 8ஆம் போனிஃபஸ் திருத்தந்தை அவர்கள் 1300வது ஆண்டு முதல் முறையாக யூபிலி ஆண்டை அறிவித்து, பிறகு அந்த ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் 25 ஆண்டுக்கு ஒரு முறை யூபிலி அறிவிக்கப்பட்டது. இடையிலே 1343 போப் கிளமெண்ட் தி 6 அவர் 50 ஆண்டுக்கு என்று அறிவித்திருந்தார். அதை மாற்றி மீண்டுமாக 20 ஆண்டுக்கு ஒரு முறை யூபிலி ஆண்டு என்று அறிவிக்கப்பட்டு வருகிறது. சில வேளைகளில் சிறப்பு யூபிலி ஆண்டு என்றும், உதாரணமாக 2019 இரக்கத்தின் ஆண்டு, சிறப்பு யூபிலி ஆண்டு, எக்ஸ்ட்ராடினரி ஜூபிலி இயர் என்று நாம் கொண்டாடினோம். அதே போன்று 2033 அத்தகைய ஒரு சிறப்பு ஜூபிலி ஆண்டு நாம் கொண்டாட இருக்கின்றோம். இன்றைக்கு 2025 யூபிலி வழியாக நாம் அனைவரும் எதற்காக அழைக்கப்படும், எதற்காக இந்த திருப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம்? எதிர்நோக்கி திருப்பயணியால் நாம் அனைவரும் மனமாற்றம் அடைந்து கடவுளோடு உடன் வாழும் மற்றவரோடு ஒப்புரவு ஆவதற்காக, இறை இரக்கத்தினுடைய பரிபூர்ண பலனை பெற்றுக்கொள்வதற்காக, இரண்டாவது நம்பிக்கையும் அன்பையும் எதிர்நோக்கு மூலம் புதுப்பித்துக் கொள்வதற்காக. நான் சொன்னேன், நீ எதிர்நோக்கி நீ புதுப்பிக்கிற. மூன்றாவது துன்புறும் மக்கள் அனைவருக்கும் இறைவனின் இரக்க மிகுந்த அன்பை வெளிப்படுத்த
இதனால் இவற்றை திருத்தந்தை அவர்கள் நோக்கமாக தெரிவித்துள்ளார்கள். இவ்விதமாக கிறிஸ்துவ எதிர்நோக்கின் ஒளியாகவும் ஒளிர்வித்து கடவுள் அனைவரையும் அன்பு செய்கிறார் என்ற செய்தியை முழக்கம் செய்ய இந்த ஆண்டு நாம் சிறப்பாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அனைவருடனும் என்று சொல்கின்ற பொழுது முதல்ல குடும்பத்தில் நம்ம குடும்பத்தில் நாம் எவ்விதமாக அனைவருடனும் ஒற்றுமையோடு இருக்கின்றோம். ஒருங்கு இயக்க கூட்டு திருச்சபை பற்றி நீங்கள் அதிகமாக தந்தையர் சொல்லியிருப்பார்கள். த சினடாலிட்டி ஆஃப் த சர்ச். அந்த ஒருங்கு இயக்க திருச்சபைக்கு 3 தூண்களாக வரையறுக்கப்பட்டன. என்னவென்றால் கேள்விப்பட்டிருப்பீர்கள்: ஒன்றிப்பு, பங்கேற்பு, அறிவிப்பு. கம்யூனியன், பார்ட்டிசிபேஷன் அண்ட் மிஷன். அடிப்படையான ஒன்று ஒன்றிப்பு. இந்த ஒன்றிப்பு இல்லாவிட்டால் இந்த பங்கேற்பு இருக்காது, அறிவிப்பு நம்மளால் செய்ய முடியாது. ஒன்றிப்பு என்று சொல்கிற பொழுது அடிப்படையாக நாம் எல்லோருமே மனிதர்கள். இறைவனே மனிதனாக பிறந்தார் என்றால் எவ்வளவு முக்கியத்துவம் மனிதத்திற்கு அவர் கொடுத்திருக்கின்றார். மனிதர் வழியாகவே மனிதன் செய்த தவறுக்கு பரிகாரம் செய்ய இறைமகன்தான் மனிதனாக வர வேண்டும் என்ற நிலையில் அவர் மனிதனாக வந்தார். அதை பற்றி அவர் அசிங்கப்படவில்லை, வெட்கப்படவில்லை. பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல் இருந்தார். அவை நானும் நீங்களும் நம்ம வீட்டில் உள்ளவங்களை, நம்ம தெருவில் உள்ளவங்களை, நம்ம ஊரில் உள்ளவங்களை, நம்ம பங்கில் உள்ளவங்களை, நாட்டில் உள்ளவங்களை எப்படி நாம் கணிக்கின்றோம்? அவர்கள் பணத்தை வைத்து, அணிந்திருக்க நகைகளை வைத்து, அவருடைய படிப்பை வைத்து, அல்லது அவருடைய இன்றைக்கு ஜாதியை வைத்து நாம் எடை போடுகிறோம். அதில் கலாச்சார பின்னணியிலே வேறுபட்ட கலாச்சார வருகின்ற பொழுது அந்த கலாச்சார பின்னணியிலேயே நாம் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஒன்றிப்பு இருந்தால்தான் எல்லாம். புனித பவுலடியார் அழகாக கொலோசியர் நிறுவனத்தை சொல்வது போல, திருமுழுக்கு அல்லது ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவர்களில் கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமகன் என்றும் ஏன் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை என்பார். நானும் நீங்களும் எந்த மனநிலையோடு இருக்கின்றோம்? இந்த ஒன்றிக்கும் மனநிலையோடு இருந்தால்தான் இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்பதை நாம் வாழ்வில் எண்பிக்க முடியும். ஆக கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்து என்னையும் உங்களையும் மதித்து மனித மாண்போடு நடத்தி மன்னித்து மீட்பு தந்தது போல நாம் இறை சமூகமாக ஒன்றிணைந்து நிலை வாழ்வு என்னும் அந்த மீட்பினை அடைய திருப்பயணத்தை எதிர்நோக்குடன் தொடர்ந்து செயல்படுத்த நாம் முயற்சி எடுப்போம். இந்த பணியிலே அப்பரசத்தின் வழியாக நாம் நம்மையே ஒப்புக் கொடுப்போம். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எதிர்நோக்கிக்கு எதிரான எண்ணங்கள், அது பிறரை பற்றிய தவறான எண்ணங்கள், விமர்சனங்கள், ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய செயல்பாடுகள், இவற்றையெல்லாம் அப்பரசத்தின் வழியாக ஒப்புக் கொடுத்து, இறைவா, இவற்றையெல்லாம் நீ எவ்விதமாக உடைய திருமகன் உடலாக இரத்தமாக மாற்றுகின்றீரோ அதுபோல என்னுடைய சிறையெல்லாம் அருள் கொடுக்கும் வாய்க்காலாக மாற்ற நான் என்னையே ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் நம்மை அர்ப்பணிப்போம். இறைவனுக்கு பெருமை சேர்க்க நன்மை செய்வோம். அதனால் மனநிறைவு பெற்று மகிழ்ச்சி நிறை இறை மாட்சியே என் வாழ்வின் இலக்கு என்று வாழ்வோம். நம்முடைய பாதுகாவலர் புனித அருளானந்தர் அவரை பற்றி சொல்கின்ற பொழுது அவர் எதிர்நோக்கோடு இருந்தார். தனக்கு சாவு வரும், இறையாட்சியினுடைய அடிப்படை விழுமையாக நீதியை நிலைநாட்டுகின்றார். அது தவறு என்று சொல்கின்றார். ஆனால் கொல்லப்படுகின்ற பொழுது இல்லைப்பா பரவாயில்ல பண்ணி வச்சுக்க ஒருத்திய என்று அவர் சொல்லவில்லை. உயிரே போனாலும் கிறிஸ்துவை முன்னிட்டு இறையாட்சியினுடைய நீதி என்ற அந்த அரணை முன்னிட்டு அவர் தன்னையே ஒப்புக் கொடுக்கின்றார். எதிர்நோக்கோடு வாழ்ந்தார். அது எதிர்நோக்கின் பலனாகிய மீட்பை கிறிஸ்துவை அவர் பெற்றுக்கொண்டார். அதுபோல் நாம் பெறுவதற்கு நமக்காக புனிதர் மன்றாடி நம்மை இறை கரங்களிலிருந்து ஆசீர் பெற்று தருவாராக. ஆமென்.
கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட ஒன்று கூடியில் நாம் அவரை மன்றாடுவோம். அவருடைய திருவிழத்திற்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுக்கள் அமைய வேண்டுவோமாக. நல்ல ஆயன் நானே என்று கூறிய அன்பு இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். திரு அவையின் நலனுக்காக அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் நீரே உடனிருந்து வழிநடத்தி அருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். அம்மை அப்பனே இறைவா, எம் பங்கின் பாதுகாவலர் புனித அருளானந்தர் உருவம் தாங்கிய கொடியினை ஏற்றி திருவிழா திருப்பிலியை நிறைவேற்றி கொண்டிருக்கும் மேத்தகு ஆயர் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலத்தையும் நீடிய ஆயுளையும் தந்து உம் பணியை செவ்வனை செய்ய உமது வல்லமையை தந்தருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். உண்மையின் வழியில் அவர்கள் நடக்கவும், ஏழை எளிய கைவிடப்பட்ட மக்களின் நலனில் அக்கறை கொண்டு தேவையான செயல் திட்டங்களை தீட்டவும், நாட்டின் நலனில் அக்கறை கொண்டு நல்லதொரு தலைவர்களை உருவாக்கிட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள் பெரும் ஜோதியாகிய எம் இறைவா, இன்றைய இளைஞர்கள் உமது மனநிலைமையை பெற்றவர்களாய் குடும்ப நலன், சமூக நலன் மற்றும் திரு அவையின் நலனில் அக்கறை கொண்டவர்களாய் வாழவும், சமூக தொடர்பு ஊடகங்களை அனைவரின் வளர்ச்சிக்காக பயன்படுத்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கும் நிறைந்திருக்கும் எம் இறைவா, மனிதர்களாகிய நாங்கள் தங்கள் சுயநலத்திற்காக இயற்கை வளங்களை சுரண்டுவதை தவிர்க்கவும், புவி வெப்பமயமாதலை உணர்ந்து மரங்களை பாதுகாக்கவும் அருள் தாரும். மேலும் எங்களுக்கு தேவையான பருவமழையை பொழிந்து இயற்கை வளங்கள் மற்றும் கால்நடைகள் செழிக்கவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றாம் எம் இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து மக்களையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதியும். உடல் உள்ள சுகம் மற்றும் பொருளாதார வளம் இவற்றில் சிறந்திட உம் அருள்மலையை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, முத்திரு அவையின் இறை பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்னை
தருகின்றேன், நிறைவினை காண விளைகின்றேன். நொறுங்கிய உள்ளம் தருகின்றேன், நிறைவினை காண விளைகின்றேன். உன்னிடத்தில் சரணடைந்தேன், இனி எல்லாமும் நிறைவாகும். உன்னிடத்தில் சரணடைந்தேன், இனி எல்லாமும் நிறைவாகும். அதை உணர்ந்து கொண்டேன் இறைவா, என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. கொடுப்பதில் இன்பம் காண்கின்றேன், கோடி சுகம் அதில் பெறுகின்றேன். கொடுப்பதில் இன்பம் காண்கின்றேன், கோடி சுகம் அதில் பெறுகின்றேன். என்னிடத்தில் என்ன உண்டு, எல்லாம் நீ தந்த கொடைதானே. என்னிடத்தில் என்ன உண்டு, எல்லாம் நீ தந்த கொடைதானே. அதை ஏற்றிடுவாய் இறைவா, என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை உமது ஆசையால் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். உடல் துன்பங்கள் அனைத்தையும் உமது அன்பின் சுடரால் வென்ற எங்கள் பாதுகாப்பு ஜான்தே பிரிட்டோவை போல நாங்களும் உமது அருளால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித அருளானந்தர் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழச் செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. Hosanna, Hosanna, Hosanna.
உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா 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 ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா 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 நற்கருணை மன்றாட்டு எண் 2. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், நம்முடைய மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆரிக்கராஜ் ஆண்டகை இந்த நாளில் இத்திருவிழா நிறைவேற்றி நமக்காக ஜெயித்து கொண்டிருக்கிற பாளையங்கோட்டை மேனாள் ஆயர் ஜோர் பால்ராஜ், அனைத்து இறைமக்கள் அனைவரோடும் திரு அன்பளை நிறைவரை செய்திருளும். அன்பு தந்தை இறைவா, இந்த நாளில் இத்திருப்பலிவு கொடுக்கின்ற அவர் குடும்பத்திற்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தமிழ் நிறைந்த ஆசீர்வாதத்தையும்
அருளை கொடுக்கும்படியாகவும் அவர் குடும்பத்திலும் நிறைவான நன்றியை கொடுத்ததற்காகவும் விண்ணப்பங்களை நிறைவேற்றும்படியாகவும் தொழில் பெருகவும் விவசாய செழிக்கவும் நம்முடைய பணியில் நிறைவு காண இறைவனை அருள் புரிய தாழ்ந்து பணிந்து ஜெபிக்கிறோம். அவரும் இறைவனுக்கு ஏற்ற சாட்சிகளாக மாற நம்மையே ஆண்டவர் ஒப்பு கொடுத்து அவர் காட்டிய பாதையிலே வாழ தெய்வ அருளையும் தூய ஆவிய அக்ஷமியத்தை நிறைவாக ஊற்றும்படியாக இத்திருப்பலியில் மன்றாடுவோம், ஜெயிப்போம். நம்முடைய எண்ணங்கள், இயக்கங்கள், விண்ணப்பங்களை மௌனமாக ஆண்டவரிடத்திலே எடுத்துச் சொல்வோம். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், புனித அருளானந்தர், இவ்வுலகில் உமக்கோதராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுய நலத்திற்கு மறிக்கின்ற பொழுது மறை சாட்சியாக வாழுகின்றோம். பிறரை மன்னிக்க முன் வருகின்ற பொழுது நாம் மறை சாட்சியாக வாழ்கின்றோம். நமக்கு என்று வாழாமல் கிறிஸ்துவுக்காக வாழுகின்றோம். அத்தகைய ஒரு மனநிலை கொண்டு வாழும் வரம் கேட்டு இயேசுவே நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை தந்தை பார்த்து உருக்கமாய் சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீப்பரா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உத்திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும்.
பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் கொள்ளும் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் ஒரு பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறி விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அழியாத உணவே என் இறைவா, ஆன்ம ஒளியா எனில் வாவா. அழியாத உணவே என்
கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போபியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமா என்றும் கட்டிடும், பொழுது சத்ருவிடம் நின்றை காத்திடும், மரண வேலைதனில் என்னை கூப்பிடும், பரகதியில் மிதம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றோடு என்னை ஏவிடும். யூப்புலியாண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, விண்ணக தந்தையே, உம் திருமகனும் உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறர் அன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக ஜூப்ளி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, நாளை நம்முடைய நவநாள் திருப்பள்ளியின் 2ஆம் நாள் திருப்பள்ளி நிறைவேற்றுபவர் அன்புக்கு பாசத்துக்குரிய அருட்தந்தை ஜி ஜெயராஜ் அடிகளார், கொலேசியன் சபையை சார்ந்தவர். மறைவுரை அருளை கொடுப்பவர் பாசத்துக்குரிய ஜி பெஞ்சமின் பிராங்க்லின், கார்மேல் சபையை சார்ந்தவர். நற்செய்தி பணி புழுதிப்பட்டி, திண்டுக்கல். முன்னவர் நீதி நிர்வாகம், அருளகம், மதுரை. இந்த கொடியேற்று விழாவிலே ஏராளமான மக்கள் கலந்து கொண்டதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையானவர்களே, இன்றைய நாளில் நமக்கு கொடியேற்றி
திருப்பலி நிறைவேற்றி மறைவுரை தந்தவர் அன்புக்கு பாத்துக்குரிய பாளையங்கோட்டை மேனாள் ஆயர் ஏ ஜூட் பால்ராஜ் அடிகள் டிடி. நம்முடைய ஆயர் அவர்கள் நம்முடைய திருச்சி மறை மாவட்டத்தை சார்ந்தவர். காட்டூர் பங்கல, திண்டுக்கல் மயிலநாதபுரம் பங்கல நலாய நிலையத்தினுடைய இயக்குநராக செயலாற்றியவர். அவருடைய காலத்தில் தான் அந்த பார்சல் சென்டர் நல்லாய நிலைய கட்டடம் கட்டப்பட்டது. மணப்பாறையில் மறைவட்ட அதிபராக லோர்தன்னை பங்கு தந்தையாக பணியாற்றிய பெருமை இவருக்கு உண்டு. அதைத் தொடர்ந்து நம்முடைய தமிழக ஆயருடைய விருப்பத்தின்படி மதுரை கருமாத்தூர் கிரைஸ் ஹால் செமினரியில் அதிபராக குருமானவர்களுக்கு பெரிய குருமணத்தில் அதிபராக பல ஆண்டுகள் பணியாற்றினார். அங்கே இருந்த பொழுதுதான் ஆயருடைய அழைப்பு அவருக்கு வந்தது. பாளையங்கோட்டையில் இரண்டாவது ஆயராக நம்முடைய ஆயரவர்கள் பொறுப்பேற்றார்கள். பல்வேறு காரியங்களை மறைமாவட்டுக்கு செய்த பெருமை அவரை சாரும். ஏழைகள், அனாதைகள், ஒடுக்கப்பட்டோர், வறியோர் என்று ஜாதி மத பேதம் பாராமல் எல்லோரோடும் பழகுகின்ற பண்பை கொண்டவர். அனைத்து மக்களையும் தம்முடைய மக்களாக கொண்டு பாவிக்கிற தன்மை அவர் கொண்டு எப்பொழுது சிரித்த முகத்தோடு மக்களையெல்லாம் வரவேற்று அவரோடு கலந்து பேசி உரையாடி காரியங்களை செயல்படுத்துவது அவருக்கு நிகர் அவர்தான். தற்பொழுது பல இடங்களுக்கு சென்று திருப்பள்ளியை ஒப்பு கொடுத்து தன்னுடைய இறைப்பணியை நான் செய்து கொண்டே வருகிறார். இன்று காலை பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற அணைக்காடு என்ற இடத்துல திருப்பலி நிறைவேற்றி நம்முடைய பங்கேற்க வந்திருக்கிறார். ஆகிய இந்த நாளில் பாளையங்கோட்டை மறை மாவட்டம் இவருடைய காலத்தில் செழுமை அடைந்தது. ஆன்மீகத்திலும் சமூகத்திலும் நிறைந்த வாழ்வை நம்முடைய ஆயரவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆயரவர்கள் சிலத்தை அடிக்கடி வருவார். நம்ம டெய்லர் பீட்டர்கிட்ட கேசகத்தை வருவார். அப்போ வரும்பொழுது நான் வந்து 3 நாள் தான் வந்திருக்கார். அப்போ சொல்லுவார், எப்பொழுது வந்தாலும் முதல் ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கு தான் பங்கு தந்தையை பார்க்க வருவார். அவருடைய தனி சிறப்பு அதுதான். அப்பொழுது அவர் சொன்னார், இந்த பங்குல வந்து பூ வச்ச மாதிரி தெரியலையே எனக்கு அப்படின்னார். அதை நான் மனத்திலே கொண்டு கொடையேற்றருக்கு நம்முடைய ஆயரைத்தான் அழைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தேன். அழைத்த பொழுது பல்வேறு காரியம் இருந்தாலும் மனபோது ஏற்றுக்கொண்டார். சரியாக வந்துடுறேன்னு சொன்னார். 6 மணிக்கு வாங்கன்னு சொன்னேன். 5:40 வந்துட்டார். வரவேற்க முடியாமல் கொடி மந்திரிப்பு நடைபெற்றது. அழைத்தவரை எதிர்பார்த்தேன். முன்னாடி வந்ததுனால நம்முடைய ஆயரவர்களை வரவேற்க முடியவில்லை. ஆகவே நம்முடைய ஆயரவர்கள் நம்முடைய பழைய கோயில் பங்கை சார்ந்தவர். இதனாலே அன்பான அழைப்பை ஏற்று இங்கே வந்து திருப்பலி நிறைவேற்றி அருளை தந்ததற்காக பாசமிகு ஆயர் பாளையங்கோட்டை மேலாயர்களுக்கு நெஞ்சாத நன்றியும் பாடு ஜெபங்களையும் இந்த பொன்னாடை வழி போர்த்தி நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவோம். நம்மளுடைய பங்கினுடைய உதவித் தலைவர் அண்டோனி தாமஸ் அவர்கள் நம்முடைய ஆயரவர்களுக்கு பணிவிடை கொடுக்கிறார்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மகிழ்ச்சியா ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித ஜான் பிரிட்டோவின் எடுத்துக்காட்டால் நாங்கள் இவ்வுலகில் உம்மீது கொண்ட உண்மையான அன்பில் வளரவும் விண்ணக மாட்சி என்றும் அடையவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்களோடு தங்கி என்றும் அவர் புகுந்த நெறியில் வழி நடத்துவதாக. கிறிஸ்துவின் அருள் அன்பிலும் பிரமாணிக்கத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. நோயாளிகளை ஆசீர்வதித்தல். ஆண்டவர் பேராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. கூடியுள்ள எல்லா நோயாளிகளையும் ஆஸ்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணம் அடையும்படி அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இங்கே கூடியிருப்போரின் நம்பிக்கை அறிக்கை. புனித அருளானந்தரே, எங்கள் உற்றார் உறவினர், நண்பர்கள், பங்கு மக்கள், அன்பு நிறை அண்ணலே, பாவிகள் எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும் உமது இதயத்தில் பற்றி எரிந்த தியாக அன்பு தீ எங்கள் இதயங்களிலும் பற்றி எரிய செய்தருளும். இதனால் நாங்கள் எங்களை தாக்கும் சோதனைகள், சாத்தானின் சூழ்ச்சிகள் போன்ற தீய சக்திகளை ஆவியானவரின் துணையை கொண்டு முறியடிப்போமாக. மகிமை நிறைந்த நல்ல போதகரே, எங்கள் பங்கின் பாதுகாவலரே, உமது நம்பிக்கை வைக்கும் எங்களை பாதுகாத்தருளும். நாங்கள் வேண்டும் வரங்களை இயேசு கிறிஸ்துவின் வழியாக பெற்று தந்தருளும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.